அண்ட் ஜென்டில்மேன், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங்கில் மிகவும் பேர் போன ஸ்கிரிப்டான ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட் அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக நம்ம cPanel ஓப்பன் பண்ணிக்கலாம். cPanel எப்படி கிரியேட் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். cPanel ஓப்பன் ஆனதும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பப்ளிக் HTML அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிசியில் டவுன்லோட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அப்லோட் ஆனதும் பேக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் அப்லோட் பண்ண ஸ்கிரிப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. தென் க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ நம்ம டொமைன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது, அதாவது PHP வெர்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம PHP வெர்ஷனை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அகைன் உங்கள் cPanel உள்ள வந்துக்கோங்க. அதில் மேலே சர்ச் கொடுத்துட்டு PHP அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் மல்டி PHP மேனேஜர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சைடில் 8.3 வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஓகே, இப்போ ஒரு எரர் காட்டுது, கிளாஸ் வீடியோ நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு எரர் காட்டுது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, அகைன் cPanelல சர்ச் ஆப்ஷனில் PHP எப்படி சர்ச் பண்ணுங்கள். இந்த வாட்டி செலக்ட் PHP வெர்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் லோன் ஆனதும் கீழே நம்ம டொமைன் நேம் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வெர்ஷனை 8.3க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டில் SQL ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளோட டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணலை. டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இப்போது .env அப்படின்ற ஃபோல்டரில் தான் எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு பேக் டு cPanel வந்துடுங்க. மேலே செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஷோ .files அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .env அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபோல்டர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ 3 டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஒன்று டேட்டாபேஸ் நேம் அண்ட் தென் டேட்டாபேஸ் யூசர் நேம் அண்ட் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட். இப்போ நான் இந்த 3 ஆப்ஷனையும் நோட் பேடில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ cPanel ஓப்பன் பண்ணிக்கலாம். cPanel கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா MySQL டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே உங்கள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக டெமோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்ததும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம டேட்டாபேஸோட நேம். அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்ததும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் டெமோன்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்த என்னோடய டேட்டாபேஸ் நேமே பாஸ்வேர்டாக கொடுக்க போகிறேன். அண்ட் தென் அகைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் அப்படி கொடுத்துருங்க. சேம் நேமில் நமக்கு 3 டீட்டெயில்ஸும் கிடச்சிடுச்சு. பாஸ்வேர்டும் கிடச்சாச்சு, டேட்டாபேஸ் நேமும் கிடச்சாச்சு, யூசர் நேமும் கிடச்சாச்சு. ஓகே, இதை நான் நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆட் யூசர் டு டேட்டாபேஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. இந்த இடத்துல ஆல் ப்ரிவிலேஜஸ் அதை டிக் பண்ணிவிட்டு மேக் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம .env அப்படின்ற ஃபோல்டரில் இதை எடிட் பண்ணிப்போம்.
ஒன்ஸ் எடிட் பண்ணதும் சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எடிட் பண்ணதும் இப்போ நம்ம டேட்டா பேஸ் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு பேக் டு cPanel, இந்த இடத்துல cPanel கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா PHP MyAdmin அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டேட்டா பேஸ் ஃபைல் தேவை. ஃபைல் மேனேஜர் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல database.sql அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேக் டு PHP MyAdmin. இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸை செலக்ட் பண்ணியிருக்கா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இம்போர்ட். இப்போது டேட்டாபேஸ் ஃபைலை செலக்ட் பண்ணணும். சூஸ் ஃபைல் கொடுங்க. நம்ம டவுன்லோட் பண்ண டேட்டாபேஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இம்போர்ட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கனால நல்லா தெரியும். ஓகே, பக்கா ஒர்க் ஆகுது. அண்ட் உங்கள் டொமைன் பக்கத்தில் /admin அப்படி சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகும். அட்மினோட டீட்டெயில்ஸ் admin@gmail.com அண்ட் தென் பாஸ்வேர்டு 1234 இதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்மின் பேனலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. நான் மெயின் டொமைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே, இப்போ இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்காது. நம்ம நியூவாக லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அலாஸ்மார்ட் எப்படி செட்டப் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ போடுறேன். அது வரைக்கும்